வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. தமிழ்நாட்டில் பல சர்ச்சைகளாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ முதல்வரை பார்த்து ஒரு கருத்து, அதற்கு கைதா, சட்ட ஆட்சியா சாத்தான் ஆட்சியா? இது மட்டும் இல்லாமல் டெல்லியில் என்ன நடந்துகிட்ருக்கு, சிஜேபி சார்பாக நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் கண்ணீர் புகை கொண்டு வெடிக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கு. இன்றைக்கி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, நேற்று 2-3 நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக ஒரு நகைச்சுவை கடந்து போகலாமா அல்லது எப்படின்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எப்படி நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சமணர் படுக்கையை போய் நேற்று ஆய்வு நடத்துறதுக்காக ராஜ்மோகன் அவர்கள் நேற்று போயிருந்தார். போனவர் சமணர் படுக்கைனா பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், அது தியானத்துக்காகவும் மிகவும் அதிகமாக பயன்படுத்தினது தான் சமணர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கான்செப்டில். அதில் படுத்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோ ஸ்டில் மாதிரி கொடுக்குற அளவு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் தியானம் பண்ண சொன்னால் அதுக்கு தனி வயசு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்த விஷயம் இது ஒரு புறம் இருக்குது. ஆனால் நம்ம 1958 ஆக்ட், தொல்லியல் ஆக்டில் சொல்லப்படுறது என்னென்னா 100 மீட்டர் வரைக்கும் அந்த இடங்கள் நம்ம பண்ணக்கூடாது, ஆய்வு நடத்தக்கூடாது, அந்த இடத்த டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இது அமைச்சருக்கு தெரியப்படுத்தலையா? இது எப்படி பார்க்குறீங்க? பல இடங்களில் தாங்க நடக்குது. இப்போ ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தார், அந்த அம்மா மலேசியா இங்கே போனாங்கல்ல, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் எடுத்துகிட்டு போகணும். இது மத்திய அரசு நோட் போட்டு அனுப்பி அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிற அளவுக்கு வருது. அப்போ இவங்கள கேட்கலாம், ஏன்னா இவங்களுக்கு அதிகாரிகள் தான் சொல்லணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2-3 வகை அதிகாரிகள் இருக்கிறான், எனக்கு என்னென்னு இருப்பான், நடக்கட்டும்னு. இன்றைக்கி மின்வெட்டு பாருங்கள், சென்னையில் இல்லாத மின்வெட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதுனா இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ என்ன வந்துச்சு? ரொம்ப அதிகம். அதுவும் வெயில் அதுன்னு கதை விட்டீங்க. இப்போலாம் கிளைமேட்டே வெயில் கிளைமேட்டே இல்லை சென்னையில். அப்புறம் எப்படி இவ்வளோ மின்வெட்டு வருது? அப்போ இது எல்லாம் நீங்கள் யோகியனாக இருக்கணுன்றது மேட்டர் இல்லை, நல்லவனாக இருக்கிறது மேட்டர் இல்லை, வல்லவனாக இருக்கணும். அப்போ வல்லவனாக இருக்கணும்னா ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும் அதிகாரிகளை. அதிகாரி சொல்கிறதெல்லாம் கேட்டு போனீங்கன்னா நல்லா மிளகா அரைச்சி கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலாம் இப்போ இவர் போகிறாரு, இவர் போய் ஆய்வு பண்ண, இவர் என்ன ஆய்வு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. போய் பார்க்குறாரு, ட்ரான் விட்டு அங்கேயே ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். இது பண்ணலன்னா மேலும் 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 இதை பெருசாகிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி திமுக எதை தின்னா பித்தம் தெரியுன்ற லெவலுக்கு இருக்காங்க. ராஜ்மோகன் ஏன் பேண்ட்டு போட்டு வந்தார்? அவர் நான் சொன்னல ஏற்கனவே 4 அமைச்சருக்கு மேலே கொலைகாண்டில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்குது ரமேஷ், ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக கொலைகாண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த எம்எல்ஏ பேரை பேசுனது போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால் இந்த 4 பேரும் ரொம்ப உறுதியாக இருக்கணுன்றது தான். இப்போ இந்த சத்யராஜ் போன்றவர்கள், எனக்கு அவர் சுகாதாரத்துறை அமைச்சர், அதான் நான் போட்டு விட்டேன். மன்மோகன் சிங் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இப்படி தான் போவாங்க. இந்த மாதிரி அம்னிஷா, செலக்டிவ் அம்னிஷா, வயிற்றெரிச்சல் கண்டதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் போயிட்டு அந்த சமணர் படுகையில் படுத்தது அவர் போய் சும்மா படுத்திருக்காரு. இவனுங்க சேனல்காரனுங்க எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்தார், படுத்திருந்தார், தியானம் பண்ணார்னு போட்டாங்க. அது என்ன பெரும் பேசப்படும் பொருள்னா, சமணர் படுக்கைங்கிறது அந்த சமண மதத்துக்கு உள்ளவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு விஷயமாகும். அவர் ஆய்வு நடத்தினாருங்கிறத முதல்ல ஹெட்லைன் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த பாறையில் ஆய்வு நடத்துறதுக்கு தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. அவர் படுத்த இடத்துல தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அவர் அதை படுத்துட்டு பார்க்கும்போது இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உடனே நாளைக்கு இதே மாதிரி 4-5 பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா என்ன வருது? எல்லாம் படுத்துன்னு பார்க்க வேண்டியது. இல்லை, நீங்கள் ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் பரப்பி இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் வேறு இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். எழுத்ததுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த ஊடகங்கள் அதுக்கு மேலே வந்ததும் அவர் செய்த செயல் பாருங்க. அந்த படிக்கட்டில் இறங்குறாரு, பின்னாடி அருண்ராஜ் பாஷா பாட்டை போட்டான். முதல்வன் பட சீனையும் போட்டு அதையும் போடுறானுங்க. சரி, அது அவங்க ரசிக மனப்பான்மையில் போடுறாங்க. இது எல்லாமே திரும்ப திரும்ப இதுக்கு மேலாம் போய் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனாலும் இப்போ அதே கல்வி அமைச்சர் பள்ளிகளுக்கு போகக்கூடாதுன்னா இவனுங்க போயின்னு தான் இருக்காங்க. பள்ளிகளுக்கு போய் அந்த ஃபோட்டோவை மாட்டிக்கின்னு இது பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்த இதை 2 மாதம்தான் இது. இன்னொன்று சொல்லிட்டு விட்டுறதுன்றது ஒரு வகை இருக்குது. சும்மா பேருக்கு சொன்ன போல கவர்மெண்ட்டில் பண்ணாங்கல்ல, எல்லாமே அதை பண்ணாதீங்க, இதை எல்லாம் பண்ணுவாங்க. லஞ்சம் வாங்காதீங்க, வாங்குவாங்க, அவங்கள முறைக்காதீங்க, நாங்கள் கொண்டு வருவோம். ஆமாம், நேர்மை எருமை கருமை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றது தான். அந்த மாதிரி சொல்கிறது மேட்ரு இல்லை, செய்கிறது தான் மேட்ரு. அப்போ அதிகாரிகள் எந்த அளவுக்கு முட்டு சந்து கூட்டு போவான்றதை
நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி கூட பேசணும். இந்த உள்ளாட்சிகள் நேற்று அதே தான் சரத்குமார் பேசியிருக்காரு. ஆமாம், அமைச்சராக பேசியிருக்காரு. ஏன்னா அவர் ஊரில் அவங்க கட்சி எம்எல்ஏக்களே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கூட கை கோத்துனுக்குறாங்க. பவுடர் மேட்ரு எப்படி வெளியே வந்துச்சுன்றீங்க? ஆமாம், கூட இருந்தவன் எடுத்து போட்டது. அவன் ஜாலிக்கு எடுத்திருக்கான், அவன் ஜாலிக்கு போட்டார், ஸ்டோரின்னு போட்டார் இன்ஸ்டாவில். அது அன்னையோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவன் செல்லில் அது இருந்ததுனோன்னா அவன் ஜென்சி கூட்டத்தில் போய்க்கிறான். அங்கே எதிர் டீம் போனோன்னா மாட்டிட்டு. அப்போது எம்எல்ஏ உட்பட ஒரு பெண் எம்எல்ஏன்னு நினைக்கிறாங்க உட்பட அமைச்சர் ஆசையில் இருக்காங்க. அதனால் சொந்த கட்சி அமைச்சருக்கு எதிராகவே காய் நவுத்துற வேலைலாம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு தகவல் வருது. அவரும் வந்து கீழே ஏதாவது இது சொல்கிறதுன்னா எல்லாமே தாமோகன் வருஷம் எஸ்ஆர் ராஜா, காமராஜன் ஒருத்தர் இருக்காரு, அந்த மண்டல தலைவர். இவங்களுக்கு கீழே தான் அங்கே எல்லாமே நகராட்சி மாநகராட்சி எல்லாமே இருக்குது. அதிகாரிகளும் இன்னும் அதே தான் இருக்காங்க. நீ மாற்றாமல் நீ உட்காந்து பண்ணியிருந்தனா என்னத்தை மாற்ற போகிற? என்ன சரி செய்வ? யாரையும் மாற்ற மாட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டு நல்லவன் நான் நல்லவன் நீங்களும் மாறிடுங்கப்பா அப்படின்னா நல்லா மாறுவாங்களே. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் தானே கார்பரேஷனில் 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிபேயில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. அப்போ அந்த சிஸ்டத்தை மாற்றணுன்னா ஜெயலலிதா பாணி தான். அதே அதிகாரிலாம் வேறு அதிகாரியே இல்லையா செயல்படுறதுக்கு? இவங்களே தான் வந்து பண்ணணுமா? பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? கையில் எடுங்க, அதிகாரி நீங்கள் உருவாக்குங்க. நல்ல அதிகாரி இருக்காங்க. இன்றைக்கும் உதயச்சந்திரன் தான் பவரில் இருக்கிறார் இந்த கவர்மெண்ட்டில். என்ன சொல்லுவீங்க? இல்லை, உதயச்சந்திரன் ஆட்கள் தான் நீங்கள் முதல்வருடைய இதில் இருக்காங்க, பிஏவாக இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை போய் மாற்றுவீங்க? இன்றைக்கும் இதே நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் அமைச்சர்கள் எனக்கு என்ன தான் நடக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறப்போ இன்னொன்று உளவுத்துறை ரிப்போர்ட்டு வருதா உங்களுக்கு? கரெக்டாக வருதா? செக் பண்ணிக்கோங்க. வரலன்னா அதுவும் சிக்கல். உளவுத்துறை போடலன்னா இன்னும் கஷ்டம். அப்போ இந்த அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்புகளை கலைச்சிட்டு உள்ளாட்சி இதில் இருக்கிற இந்த தாசில்தார்கள் இவங்கெல்லாம் தூக்கி ரீஷஃபில் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் வருவாய்த்துறை, உள்ளாட்சி, இந்த மாதிரி துறையில் கார்ப்பரேஷன், மாநகராட்சிகள் முழுவதும் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது பயந்துக்கேந்து மாற்றம் வரும். ஐயோ நம்ம இந்த அரசில் ஏதாவது பண்ணாலும் இல்லைன்னா அவன் எந்தெந்த வகையில் வாங்க முடியுமோ அப்படிலாம் வாங்கி தான் இருப்பான். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. பழனி விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பமாக இன்றைக்கி வந்து ஒரு டாக்குமெண்ட், அந்த பதிஞ்ச டாக்குமெண்ட் வெளியே வந்திருக்குண்ணே. அதில் குறிப்பாக சொல்ல போனால் 2 விஷயம். அதில் ஒன்று வந்து மிகவும் அதிர்ச்சி தர மாதிரியே விஷயம் தான், உண்மையான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. 100 கோடி மதிப்புள்ள ஒரு இடம். 100 கோடியா? ஆமாம், 100 கோடி. 100 கோடி. ஆனால் அதுக்கு 2 கோடி ரூபா விலை வச்சதே ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிற மாதிரி சும்மா கொடுத்துருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு ஆமாம் வாங்கி போய்ட்டு எங்களால் விற்க முடியலங்கிறது சும்மா கொடுத்துட்டு போயிருக்கலாம். இது ஒன்று. அப்படி இருக்கும்போது மார்ச் 27 வந்து சேல் டீடு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஜூன் 6 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது டாக்குமெண்ட் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி பார்க்குறீங்கண்ணே இதை? வருவாய்த்துறையில் என்னென்ன பண்ணீங்க? அந்த சிபிசிஐடி ஏன் அங்கே போகாமல் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த நிலம் அதை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு இது 100 கோடி நிலம், 100 கோடி நிலம்னு. 2வது, கோயில் அந்த ட்ரஸ்டிக்கு சொந்தமான அந்த நிலத்தை யார் மாற்றுறது? இந்த ட்ரஸ்டி சேர்ந்த சில தனிநபர்களுக்கு மாற்றி கொடுக்கறது பத்திரப்பதிவு இல்லை. இது வருவாய்த்துறை இதில் எனக்கும் ஒரு சந்தேகம்னா, இந்த அறநிலைத்துறைக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாங்க, டாக்குமெண்ட் வந்து கொடுத்தாச்சுன்னு. ஆனால் ட்ரஸ்ட்லேருந்து இப்போ மாறி இருக்கு. அப்போ இந்த அறநிலைத்துறையில் இருக்கிறது தண்டபாணி ட்ரஸ்ட்டுக்கு எப்படி மாறுச்சு? தண்டபாணி ட்ரஸ்ட்டு தான் அது இருக்கிறது. அந்த ட்ரஸ்ட் ஏற்கனவே இந்து அறநிலைத்துறைக்கு மாற்றிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. தண்டபாணி ட்ரஸ்ட் இது இந்து அறநிலைத்துறைக்கு அது அவங்களோட தானமாக இருக்குது. அது 0 லேண்டு. அது இந்த ட்ரஸ்ட்டு பராமரிக்குது. அதை அந்த ட்ரஸ்ட்டுக்கே மாற்றி அதில் 2-3 பேருக்கு மாற்றி அவர்கள் வந்து இது வந்து பைசா பெறாது, சும்மா கொடுக்கணும். சரி அப்படி கொடுக்க வேணாமேன்னு பார்க்குறோம். அதனால் 2 கோடி ரூபா கொடுப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ இது கொடுக்கக்கூடாது, இது தப்பான இது 0 லேண்டுன்னு சொன்னது அந்த முத்துக்குமார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் போகும்போதே நோட் போட்டு போகிறார். அவரை குற்றவாளியாக்குனானுங்க. ஆமாம். அப்புறம் அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, நான் பாரு நான் 2ஆம் தேதியே நோட் போட்டு கொடுத்துருக்கேன், நான் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. இது அறநிலைத்துறையில் அவர் ப்ரமோஷன் ஆகிறார். இந்த நிலத்துக்கும் அதுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷனு நீ தப்ப சட்டவிரோதமாக பண்ணுறேன். அவர் 0 லேண்டுன்னு சொன்ன பிறகும் அதை வந்து இங்கே மாற்றுற வருவாய்த்துறையில் மாற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரும் பொழுது அதுக்கு முன்னாடி இதை பாருங்கன்னு கோர்ட்டை ஏமாத்துறேன். இதை பாருங்க பக்கா இது பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டை நம்ப வச்சு சிங்கிள் ஜட்ஜிட்ட ஒரு இது வாங்குறேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்க,
அந்த சப்ரிஜிஸ்டார் 2 பேர், அதில் ஒரு அம்மா லேடி, இது வந்து நான் பண்ணித்தர முடியாது. ஏன்னா சப்ரிஜிஸ்டார் தான் நம்பர் போட்டு பண்ணி தரணும். பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு பிறகும் நெருக்கடி வரும்னு தெரிஞ்சு அவங்க லீவில் போயிடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நடக்குது. அதற்கு பிறகு ஒருத்தரை வர வச்சு பண்ணுறாங்க. அப்போது இந்த துறையில் எவன் கருப்பாடு இருக்கான், இது மேலே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, இல்லை சப் ரிஜிஸ்ட்ராரு அதுக்கு மேலே இருக்க முடியுதா, வருவாய்த்துறையில் யார் இருக்கா, இந்த இதில் இவர் முத்துக்குமார் அவர் டிஐஜி சொல்லிட்டு போன பிறகும் யார் அறநிலைத்துறையில் இது, ஆனால் இது அறநிலைத்துறையிலேருந்து தாண்டிடுச்சு. அதனால் அவங்கள நீங்கள் போயிட்டுலாம் இது பண்ண முடியாது. அப்போ இன்னொன்று, இந்த விஷயத்த தப்பாக போட்டு பூஸ்ட் பண்ணுற வேலையை பண்ணுறது ஊடகங்கள்லாம் கவலையப்பட மாட்டாங்க. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், ஆளுநர் 10 மசோதா நிறைவேறின மாதிரின்னு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே ஜனாதிபதிக்கு கட்டளைகள்லாம் போடுறாங்க. நான்லாம் அன்னைக்கே சொல்கிறேன், ஜனாதிபதி மேலே இவங்க எப்போ கையை வச்சாங்களோ அப்போவே டிவிஷன் பெஞ்சு இதை பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். இது ஜனாதிபதி கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டால் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போயிடும், 5 பேர் 7 பேருன்னு. அப்போ இந்த தீர்ப்புகள் நீர்த்து போயிடும். இன்னொன்று, இப்படி பண்ணக்கூடாது. ஆளுநர் உடனடியாக இது முடிவெடுக்கணும்னு தான் சொல்லணும், நிறைவேறினதா அர்த்தம் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஊடகங்கள்லாம் என்ன போட்டாங்க தெரியுமா, வேந்தராக முதல்வர் நியமனம் உச்சநீதிமன்றமே ஒப்புதல்னா. நீங்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கிறது, அந்த நியமனம் வந்து ஓகேன்னு சொல்கிறதுக்கும் முதல்வர் தான் வேந்தர்னு சொல்கிறதுக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் மாற்றிக்கிறாங்க, சட்ட சிக்கல் வரணும்னா இல்லை வேந்தர்கள் நியமனம், துணைவேந்தர்கள் நியமனம் செல்லும் இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஷன் பெஞ்சிலேருந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு மாற்றினோன்னா இது சுத்தமாக நிறுத்து போச்சு. இப்போ வரைக்கும் அதில் ஆள் போடல. இது கூட நம்ம பேசியிருக்கோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே ரொம்ப நுணுக்கமாக போய் பார்க்கணும். இது எல்லாமே பார்க்காம மேலோட்டமாக அந்த இதெல்லாம் பரப்பி விடுறது, பேசுகிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பேசினா எல்லாமே தப்பாக தெரியும். கரெக்டாக. இதில் தண்டபாணி ட்ரஸ்ட்டு வந்து அந்த 2 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த 2 கோடி ரூபா கண்டிப்பான முறையில் மீண்டும் இந்து அறநிலைத்துறைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இதில் வர வருமானம் முழுக்க கோவிலுக்கும் வர பக்தர்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க ஒரு பேச்சு வாங்கியிருக்காங்க. சரி, அதனால் எடுத்து பணம் கட்டணும். இனிமேல் மெதுவாக அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த அறநிலைத்துறை, இந்த வருவாய்த்துறை அந்த அவங்க வேலையை முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க, அதான்ப்பா அது பண்ணிக்கலாம்ப்பான்னு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணம் செக்காக கொடுத்துருக்காங்க, இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் அது பணமே வரல. அது எப்படி பணம் வராமல் ஒரு டாக்குமெண்ட்டே போட முடியுதா? புதுசாக இருக்குது நமக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டா எல்லாம் முன்ன நடந்திருக்கோம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அது வெளியில் வந்தோன்னே, இப்போ லக்கி பாஸ்கர் பார்த்தீங்களா? ஆமாம். அதில் அந்த பணத்தை எண்ணி கொண்டு போய் உள்ளே வைக்கணும் தான், வர்றது போகிறது எல்லாமே பேங்க்கில். அதில் ஒரு செட்டப்புக்காக ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துருவான், எண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருவான். இது அன்னைக்கு செக் பண்ணி தான் அவன் மாட்டியிருப்பான். செக் பண்ணுற நேரத்தில் அந்த அதிகாரி டைவர்ட் பண்ணி அது பண்ணி உள்ளே வச்சுருவான். மறுநாள் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்த மாதிரி அதை செட் பண்ணுவான். இது மாதிரி எல்லாத்துலேயுமே டிபார்ட்மெண்ட் நடக்குமே. நான் ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், தண்டல்லாம் வசூல் பண்ணுறது, காலேஜ் படிக்கும்போது. அதில் இன்றைக்கி வந்து எனக்கு 5000 ரூபா வசூலாகிடும். நான் என்ன பண்ணுவேன், அதில் வந்து 3000 ரூபா எடுத்து வச்சுருவேன். அதாவது ஒரு 20 பேர் கொடுத்துருக்காங்க 5000 ரூபான்னா, நான் அதில் ஒரு 10 பேரை காட்ட மாட்டேன், 10 பேர் கொடுத்தா மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா மறுநாள் டல் அடிக்கும்போது இதை கொடுத்து காமிச்சிடுவேன். அப்போ அவர் பார்க்கறதுக்கு டெய்லி கரெக்ட். ஆனால் நம்ம அதே தான் போவோம், அதே சுற்றுவோம், 3 ஹவர் சுற்றுவோம், திரும்பி போய் பார்ப்போம், ஆள் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் அன்றைக்கி அவன் கை விரிச்சிடுவான். அதனால் மொதல் நாள் வேணா கொடுத்துட்டானா சரி, மறுநாள் இவன் இது பண்ணிட்டா கூட பார்த்துக்கலான்ட்டு இதை 10 நாள் இதை எடுத்து மறுநாள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி சரி, இந்த 10 நாள் நான் எடுத்து வச்சுருக்கேன், இது நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, டெய்லி நல்லா வசூலுன்னு இதை போடணும்னு பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அன்னைக்கு ஓனர் போய் அங்கே பார்த்துருந்தா நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு அந்த 10 பேரும் சொல்லியிருந்தான், நான் கையாடல் பண்ண மாதிரி ஆகிடும். ஆமாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பல இடங்களில் நடக்கும். ரைட்ண்ணே. அப்படி பார்த்தா செக்கோட விலையை 50 லட்சத்துக்கு மேலே போட முடியாதுண்ணே. எப்படின்னா 2 கோடி ரூபா இந்த மாதிரிலாம் கேட்டேன். நான் தெருக்கோடி தாங்க பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, இந்த கேள்வி யாருமே இப்போ வரைக்கும் எழுப்பல. எனக்கே ஒரு சந்தேகம் வந்தனால தான் அவருக்கு தெரிஞ்சா அவர் எழுப்புவார். எனக்கு இதெல்லாம் ஏன்னா இப்போ இன்னைக்கு கோத்ரூ பண்ணும்போது டிடி தானே கொடுக்கணும், டிடி தான் கொடுக்கணும். டிடி நம்பர் இல்லை. ஒருவேளை டிடியை செக்குன்னுவாங்களா, செக்குன்னு சொல்கிறாங்களா? வாய்ப்பு கிடையாதுண்ணே. அப்படி பார்த்தா டிடி நம்பர் இருக்கணும். டிடினால டிடி என்கேஷ் பண்ணிடுவாங்கல்ல. சரி, இது எல்லாமே சிபிசிஐடி விசாரணையில் போகும். ஆமாம். அவர் லோகேஷன் சொல்லிட்டாரு, நீங்கள் எதிர்பார்க்காத ஆள்லாம் மாட்டுவாங்க, கவலைப்படாதீங்க, விசாரணையில் இருக்குன்ட்டாரு. என்னாச்சு சொன்னா
நம்ம வீட்டில் கூட பொம்பளைங்க சில இது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒன்று என்னாச்சு இரு என்னாச்சு அது முதல்ல என்ன இதுன்னு பார்ப்போம். எந்த இதுலேயுமே நிதானமான ஒரு நடைமுறை எடுத்தால் தான். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். என்னாச்சுன்னா நான் சொல்கிறதுக்கு இதுவா காது வச்சுன்னு குழந்தையா பிறக்க போது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தைன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பழனினாலே தெரியும் பஞ்சாமிர்தம்னு. ஒரு இனிப்பு பேர் கொண்ட ஒருத்தர் வேற முன்னாள் அமைச்சராம். இனிப்பு பேர் கொண்டவர், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர், அவருக்கு இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுது. பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த செய்தியையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட்டு. இது ஒரு புறம் இருக்க. நீங்களே வந்து ஒரு கோவப்பட்டு ஒரு விஷயத்தை போட்டிருந்தீங்க நேற்று. அதாவது தாவேக்காவினர் நடவடிக்கையில் ஒரு விஷயத்த, ஆமாம், தாவேக்கா எம்எல்ஏ அவர்கள் வந்து பண்ண ஒரு விஷயத்த நீங்களே கூட நிற்கிடுங்க. ஏன்னா நான் எப்பவுமே பதிவு பண்ணுவேன், இதுக்கும் பதிவு பண்ணுவேன், அதையும் பதிவு பண்ணுவேன். அவங்க வந்து இப்போ தான் எம்எல்ஏ வந்திருக்கேன். அதில் வந்து காரை விட்டு இறங்காமல் பேசுறது, இது எல்லாரும் பார்ப்பாங்க. முதல்ல வீடியோ முதல்ல மூடுகிடுன்ற இந்த தப்பு. இந்த மாதிரி தொனிலாம் வந்து வழக்கமாக அதிமுக கூட பண்ண மாட்டாங்க. யாராவது ரொம்ப ரேரு. இந்த திமுககாரங்க பண்ணுற மாதிரி இந்த ஸ்டைலு இந்த இதெல்லாம் அடுத்த தடவை நீங்கள் ஒன்று மோசமான ஆளாக கட்சியில் மாறிடுவீங்க, இல்லைன்னா மக்களால் ஒதுக்கப்படும் அந்த தொகுதி. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஜெயிச்சலாம் எல்லாரும் வரல. ஆமாம், எல்லாம் பார்டர் தான். அந்த பார்டரை நல்லா ஆக்கிறதுக்கு உங்களுடைய ஒர்க்கு தான் மெயின் இது ஆகும். அதுக்கு உட்காந்து முதலமைச்சர் உட்பட எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உட்காந்துட்டு இந்த இதில் அந்த இதை யார் கட்சிக்காரன், பொதுமக்கள், பெண்கள் இவங்க பேசுகிறாங்க. வண்டியை விட்டு இறங்குங்க. இங்கே உழைக்கிறவங்களுக்கு போடாமல் புதுசாக வெளில வந்தவங்களாம் கேள்வி நியாயமான கேள்வி. நான் பேசுகிறேன். நம்ம பொறுப்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் நம்ம வந்து என்னன்னு நம்ம பேசி பண்ணுவோன்னு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிட்டு என்னன்னு பண்ணணும். இங்கே எங்கே கோவம் வரும் தெரியுமா? தப்பு பண்ணியிருந்தா வரும். மாட்டிக்குவோமே, பதில் சொல்ல முடியாதுன்னு. இப்போ ஆதவ அர்ஜுனாகிட்ட கொடுக்கும்போது அவர் வாங்குறாரு, மனு வாங்குறாரு, பார்க்குறாரு. மற்ற அமைச்சர்கள்ட்ட மக்கள் பேசும்போது பேசுகிறாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்ரீநாத்தெல்லாம் நீங்கள் தங்கம் மாதிரி கொண்டாடலாம், எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறது. அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை என்னென்னா இதெல்லாம் பேசுனாங்க. அவர் ரீல்ஸ் போடுறாரு அதுன்னு. அவர் போய் 40 வருஷமாக ஒரு கிராமம் எந்த ஊர்லேயும் பேரில் இல்லையா? அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்துக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து உடனே கலெக்டர்கிட்ட பேசி அதை சரி பண்ணணும்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பலரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ உட்காந்து அப்பாட்டக்கர் மாதிரி பண்ணால் கண்டிப்பாக. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் எப்போவுமே புகழ்பெற்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா சர்ச்சைக்குரிய விஷயத்தில் எப்போவுமே ஒரு பேர் உண்டு என்றைக்குமே அடிப்படும். அதிமுக இருக்கும்போது காலத்துலையும் சரி, திமுக இருக்கிற காலத்துலையும் சரி. நேற்று முந்தானத்து அவர் கூப்பிட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு வார்த்தை, சட்டப்பேரவை நீங்கள் அடைச்சேன்னா உடம்புல எலும்பு இருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா எம்எல்ஏ. யாரை பார்த்து சொல்லியிருக்காரு, யார் நினச்சி சொல்லியிருக்காருன்னா முதல்வர் நினச்சி சொல்லியிருக்காரு. இது எப்படிப்பட்டது? நேற்று அப்படி சொல்ல இங்கேருந்து ஒரு பக்கம் எங்கள் எம்எல்ஏலாம் யாரும் தெரியுமா, எங்கள் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணா யார் தெரியுமான்னு ஒருத்தர் மேடையில் உட்காந்து பேச, இந்த ரவுடிகளுக்கும் நடக்கிறதுல நம்ம தனியாக மாட்டிகிட்டு இருக்கு முழிச்சிடுற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அவர் கைது நடந்திருக்கு. ஏற்கனவே எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, இதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. ஜெயலலிதா சட்டசபையில் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி பல இது சபாநாயகரே கை பிடிச்சி இழுத்து போட்டு கேர பண்ண ஆட்கள் தான் இவங்க. அதனால் இவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த வார்த்தை வராமல் இருந்தால் தான் பெரிய விஷயம். இந்த இதெல்லாம் வந்து மத்திய அரசிட்ட பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி பேசிட்டு ஒரு முதலமைச்சர் இவர்கள்லாம் என்னென்னா நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி இருந்தான், நம்ம வீட்டு இது எங்கள் தலைவரத்தை பார்த்து நடிச்சவர், இந்த மாதிரி ஒரு எண்ணம். நடிகர் அப்படி இந்த நம்மலாம் ஆள பிறந்தவங்க, சோழர் பரம்பரை, இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணம் நமக்கு தான் தெரியும், ஒன்று தான் தெரியும், என்னன்னு தெரியும், எப்படி செட் பண்ணுறது, டெண்டரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் அந்த தெனாவிட்டு அந்த திமிர்தனம் தான் அந்த மாதிரி பேச வைக்குது. இவர் கட்சியில் எடுத்தார ஒரு சட்டசபையில் மர்மனை பற்றி பேசி ஏற்கனவே அப்புறம் இவர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறாரு நாடா சுடுகாடான்னு. சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா? போன 5 வருஷம் மறந்துச்சு. மறைக்கப்பட்ட மர்மங்கள். யாரோ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை பற்றி அவருடைய தீர்ப்பை பற்றி விமர்சிக்கிறார். தீர்ப்பை விமர்சிக்கலாமே, தப்பு கிடையாது. ஜட்ஜை தான் விமர்சிக்கக்கூடாது, உள்நோக்கம். ஆனால் ஜட்ஜை உள்நோக்கத்தோடு விமர்சித்தது ஆர்எஸ் பாரதி, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை அவரெல்லாம் ஒன்றும் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தீர்ப்பை பற்றி சொன்னவரை தூக்கி விடியகாலில் போய் அரெஸ்ட் பண்ணிங்களா? எந்த ஆட்சி அப்போ நடந்தது? 1-2 நடந்தது. எவ்வளோ கொடுமைகள். சும்மா ட்விட்டரில் போட்டோம்னா தூக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மார்க்கண்டேயன்லாம் என்ன கேட்டால் இவர்களெல்லாம் கைது பண்ணி தியாகியாக்கூடாது. 7 வருடத்துக்கு கீழான குற்றம். மேடையில் பேசுகிறியா? இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காப்புல பதில். எலும்பு எல்லாருக்கும் இருக்குது, எலும்பு எல்லாருக்கும் இருக்குது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே நேரம் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரலாம். ஆமாம்,
பெரிய பிரச்சனை ஆகிடும். உரிமை மீறல் பிரச்சனை வந்தால் சபாநாயகர் தண்டனை கொடுக்கலாம். 6 மாதம் சிறைனா கூட ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகணும். இது வந்து வழக்கு போடணும். வழக்கு போட்டு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு பேசி அந்த மாதிரி தான் பண்ணணும். கைதுலாம் பண்ணுறதுலாம் அந்த அதிகாரிகள் பண்ணுற வேலை. கைது பண்ணணும், ஐயா விசுவாசம் ஐயா இந்த முட்டு சேர்ந்து கூட்டு போகிற வேலை தான் பண்ணக்கூடாது. நீ இதே அதிகாரிங்க இது முன்ஜாமீனில் நிபந்தனையின் பேரில் கோர்ட்டு உத்தரவை மதிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி, அசோக் குமாருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அந்த முன்ஜாமீனை ரத்து பண்ணணும்னு கேட்காம இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கல. ஏன்னு அது புரியலை. ஊடகங்கள் எதாவது பேசுதா? எதுவும் பேச மாட்டேங்காங்க. இல்லை அவங்க இப்போ அது மேட்ரே இல்லையானே. குதிரை பேர வழக்குங்க, செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுதான் விசுவாசம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் ஊடக விசுவாசம் சரிங்களா, அதிகாரிகள் விசுவாசத்தை? அதிகாரிகள் விசுவாசம் எல்லாமே பல பேருடைய விசுவாசத்துக்கு பேர் போனவர்களா இருக்காங்களாண்ணே. ஆமாம், சட்டத்தின் முன்னால் நின்று சதிராடும் கூட்டம், அந்த மாதிரி அத்தனை பேரும் உத்தமர் தானு பாட்டு வரும் அந்த மாதிரி. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. இன்றைக்கி டெல்லியில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பஞ்சம் வந்திருக்குண்ணே. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை துண்டு. என்ன காரணம்னா காங்கிரஸ் எங்கள்கிட்ட வெளியே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் மேகதாது பிரச்சனையை இன்றைக்கி பேசி அன்றைக்கி நாடாளுமன்ற இரு அவைகளையுமே நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி துண்டு போட்டது யாருன்னா திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலையில். அவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தலையில். தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சொல்கிறேன்னா 5 வருஷமாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இதை பற்றி பேசுனீங்களா ஸ்தம்பிக்க வச்சிங்களா? ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட கேட்டார், ஏன்பா நாங்கள் காவிரி பிரச்சனையை 12 நாள் சட்டசபையை நாங்கள் பார்லிமெண்ட்டை முடக்கணும், நீங்கள் இவ்வளோ 40 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் மேகதாட்டுக்கு மற்ற இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு பல தடவை கேட்டிருக்கேன். அன்றைக்கெல்லாம் போய் சம்சா சாப்பிட்டு கட்லெட் சாப்பிட்டு பைசா பெறாத விஷயம் எஸ்ஐஆர். ஆமாம், இன்றைக்கி ஊரே இவங்களே வாபஸ் வாங்குறாங்க. பார்த்தீங்களா? ஏன்பா போட்டிங்க, ஏன்பா வாபஸ் வாங்குனீங்க? அது தெரியும். அது அதுக்காக எல்லாம் அதுக்காக இனிமேல் எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்கள பிடிக்காது, திமுக எல்லாருக்கும் பிடிக்கும். இனிமேல் கண்டிப்பாக நம்ம வாசகர்களுக்கும் பிடிக்கும். அப்போது வந்து அந்த டைமில் அவங்க வந்து மேகதாட்டு பிரச்சனை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்தாங்க, சிவகுமார் கோச்சிக்குவார், அப்படி இப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கி எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டில் வேறு மேட்ரு இல்லை. இப்போ போய் கரப்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவாக நீட்டில் முறைகேடு நடத்துனா வந்துடுவான்ல பூதம். ஆமாம், தமிழ்நாட்டுக்கு வந்துடும்ல. இல்லைன்னா அது கூட பரவாயில்ல. நம்மளுடைய அருமை அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திரும்பி பார்க்கார் டிஆர் பாலுவை. நான் திரும்பிட்டேன்னு அடிக்கிறேன். அப்போ இதை பற்றியும் பேச முடியாது, எது டீலிமிட்டேஷன் பற்றியும் பேச முடியாது. ஏன்னா இப்போல்லாம் டீலிமிட்டேஷன் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது, பரவாயில்லையே. அங்கே 50ன்னா இங்கே 50, சராசரி கரெக்டாக போயிடும். நல்லா இருக்காரு. அந்த கண்ணாடி எங்கண்ணா கிடைக்குது? அந்த பூத கண்ணாடி எங்கே கிடைக்குது? அது இங்கேயே அறிவாலயத்தில் பொண்ணு சரியா. அமித்ஷா பார்த்தா இப்போல்லாம் நல்லா இருக்காரு, நல்ல மனுஷனாக தெரியாருப்பா. அவர் பார்த்தா அவரும் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இப்போ ஆயிட்டாங்க. அதனால் வேறு என்ன தான் எடுக்கிறது? காங்கிரஸு விடாத, மேகதாட்டை எடு. இன்றைக்கி தான் மேகதாட்டை கண்ணுக்கு தெரிஞ்சுக்குது. அவரெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ண ஞாபகம் இருக்குதா? மேகதாட்டுக்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை போகிறத கூட இவங்க இது பண்ணல. வந்து மேகதாட் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் போன தடவைலாம் சம்சா சாப்பிட்டு வந்தீங்க. இப்போது டீலிமிட்டேஷன், அதாவது மும்மொழி வேண்டாம்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து போர்டை வச்சு நின்னீங்க. அப்போ கூட நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு போனோம் என்னடே அடிக்கிற மாதிரி. இப்போது டீலிமிட்டேஷன் நல்லா தான் இருக்குது. அது வேறு சொல்லிட்டாரண்ணே, முழு பக்கத்தையும் கொடுங்க, படித்து பார்த்துட்டு நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோன்னு. எப்பா நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட்டிங் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. ரைட்ண்ணே. இன்னொன்று, இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ண்ணே, இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மெயினாக பேசப்படுறதே இந்த தொகுதி மறுவரை தான். டீலிமிட்டேஷனும் அந்த விங்ஸ் அவங்க லேடிஸ் அவங்களுடைய மசோதாவும். போன முறையே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இந்த மசோதா ஃபெயில் ஆகும்போது பிஜேபியை பற்றி தெரியாமல் இவங்க எல்லாம் ஆடுறாங்க, இந்த மசோதா மீண்டும் வெற்றி பெற வைக்கும், அதுக்குண்டான வேலைகள் நடக்கும்னு. இப்போ இருக்கிற நம்முடைய மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 341 இருக்குது. திமுகவுடைய ஆதரவு இருந்தால்தான் இந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படி பார்க்குறீங்க? அது தருவோம், உள்ளே இருப்போம், இல்லை வெளிநாடு பண்ணி எப்படியாவது வகையில் தந்துடுவோம். அப்படியா? இப்போ அண்ணன் திருச்சி சிவா அமைச்சர் ஆயிடுவாரா? மத்திய அமைச்சர்? அது வந்து அதாவது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், நம்ப வைப்போம். அப்புறம் 2029 திமுக அதிமுக பாஜக கூட்டணியோட. ஆனால் ஒன்று நடந்தால் சரிண்ணே. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபிங்கிற ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் இவங்க சார்ந்தவங்களா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா நல்லவர், மோடி நல்லவர் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. ஏன்னா மழை பஞ்சாயத்து பிஜேபி, இது நடந்தா பிஜேபி, அதெல்லாம் இனிமேல் வர வாய்ப்பே கிடையாது. ஒன்லி விஜய் தான். விஜய் தவிர அது விஜய் பி டீம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களே பி டீம் ஆகிட்டாங்க. பி டீம் இல்லை,
மெர்ஜ் ஆகிட்டாங்க. அதனால் 2 பேருமே இனிமேல் பேச மாட்டாங்க. கொடூரமாக விஜய் தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ரைட். அடுத்ததுன்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது வளர்ந்து வர்ற விதத்தை பார்த்தா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஏன்னா என்ன காரணம்னா யங்ஸ்டர்ஸ் தலைமையில் ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அந்த கூட்டத்துக்கும் நீட் தேர்வுக்காக நடத்தப்பட்ட நீட் முறைகேடுக்காக நடத்தப்பட்ட ஒரு உண்ணாவிரதம் அவர் சோனம் வாங்சுக் இருந்த உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டவங்களும் நீட்டை பற்றி யாருமே பேசலை. மற்ற விவகாரங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்திலையும் ஆச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிலையும் இருக்கக்கூடிய ஆளுங்க யாருமே நீட்டில் எழுதி மாணவர்கள் யாருமே வரல. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படின்னா அப்போ நீட்டு பற்றி பேசணும் நீட்டில் எழுதணுமா? இல்லைண்ணே, நீட்டை பற்றின அக்கறை இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு மாணவன் இருக்கணும், இல்லை பெற்றோர் இருக்கணும். இது ஒரு பக்கம் யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா இன்னைக்கு யாருனாலும் பேசலாம்னா நீட்டே தெரியாதவங்க பற்றி பேசும்போது என்ன செய்ய முடியும்? இப்போ எனக்கு நீட்டு தெரியாது, நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு நான் நீட்டை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இப்போ நான் பேசுகிறேன்னா நான் மருத்துவ ஸ்டூடெண்ட், நீங்கள் பேசலாம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க, இல்லாதவங்களும் பேசலாம். அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து காரணங்கள் கரெக்டாக கூப்பிடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாதமே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு காலத்தில் 2011-10 பீரியடில் அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டார். அப்படியே ராம்லீலா மைதானம் கூட டீ கொடுத்துக்கின்னு தண்ணி கொடுத்துக்கின்னு நம்ம கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் சுற்றிக்கின்னு பண்ணியிருந்தாங்க. எதுக்கு? காங்கிரஸ்னால ஊழல். அதில் உச்ச ஊழலாக அந்த ஒலிம்பிக் இது காமன்வெல்த் 2G ஸ்பெக்ட்ரம் அப்புறம் இன்னும் 2-3 இது வந்துச்சு, பெருசாக வெடிச்சு வந்துச்சு. அப்போ இது ஊழல்னா நமக்கு எல்லாருக்குமே கடுப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது. மன்மோகன் சிங் என்கிற அற்புதமான பிரதமர் கூட அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. அப்போது இது வந்து காங்கிரஸ் இந்த அளவுக்கு நடக்குது, மோசமாக நடக்குது அப்படின்னு. இதுக்கு வந்து பயன்பட்டது தான் அண்ணா ஹசாரே ஆட்சி மாற்றத்துக்கு. அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே எங்கே போனார்? காணோம். இவர் தனி ரூட் எடுத்து கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அவர் ஒரு பக்கா வலதுசாரி தான், அவர் இதுதான் தெரியும். அவர் அப்படி போயிட்டார், அப்படி போகுது, அது விட்டுருங்க, தனி பாட்டு. சேம் அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி நான் திரும்ப இதை பதிவு பண்ணுறேன். உலக அரங்கில் அமெரிக்கா எந்த முடிவெடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு தடைக்கலாக இருக்குது. நீங்கள் எதை பண்ணாலும் பிரிக்ஸுன்றாங்க, அந்த யூரோப் கண்ட்ரிஸோட இது, ரஷ்யா கூட இதுன்றாங்க, சைனா கூட பேச்சுவார்த்தைன்றாங்க. இந்த சைடு பிரிக்ஸ் இல்லாமல் இந்த கீழே நாடுகளோடையும் இது பண்ணுறாங்க. ஜப்பானுக்கு போகிறாரு, இது பண்ணுறாரு, வெனிசுலா கூட இது பண்ணுறாரு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா உலக அரங்கில் இந்தியா ஒரு முக்கியமான நாடாக இப்போ மாறிட்டு வருது. இந்தியா, சைனா, ரஷ்யா அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற நாடு. பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு வகையான கிளர்ச்சிகள் தொடங்கும். அப்புறம் ஊடகங்கள் அந்த கிளர்ச்சிகளை பெருசுப்படுத்தும். இந்த கிளர்ச்சிகளும் ஊடகங்கள் இதெல்லாம் சேர்ந்து திடீர் தலைவர்கள் முளைப்பார்கள். அவர்கள் முளைச்சோன்னா உள்ளூர் பிரச்சனையை பேசுவாங்க. உள்ளூர் பிரச்சனை பேசினோன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற கட்சிகள் அதுக்கு துணை போவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய ஒரு மாஃபியா மாதிரி இயங்கும். இது மாதிரி ஒன்று உருவானது தான் இந்த. ஏன்னா நான் மற்றதை கூட பாராட்டினேன், ஆனால் ஒரு விஷயத்த பாராட்டலாண்ணே, ஒரு சூப்பர் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்காங்கண்ணே. பக்கா பேக்கிங்கோட லஞ்சு, டிஃபனு, பீரு எல்லாமே. இப்படி ஒரு இதை போராட்டத்தை பார்த்ததே கிடையாது. ஜனதா பார்ட்டிக்காரன் வீடு பிடிக்க முடியாதுன்னு வேறு ஆளுங்களை வச்சு வீடு எடுத்துருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காலி பண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஒரே பீர் பாட்டலாம், பீர் குடித்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி குளிர்ச்சி டெல்லி வெயில் ஜாஸ்தியில். அது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்கள் எவனுமே இந்தியாவில் இல்லை, எல்லாம் வெளிநாடு. அந்த இவன் உட்பட ஆகாஷம். அப்போ எங்கேருந்து எப்படி வெளிநாட்டு சதி என்ன வரப்பான்னு பார்த்துக்குங்க. சரி, இந்தியாவில் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஊழலா? இல்லை. வேறு என்ன நிர்வாக பிரச்சனையா? எதுவும் இல்லை. நீட்டு பிரச்சனை. நீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்த முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஆன்லைன் மெத்தடில் மாறலன்றதில் அவங்க முடிவெடுத்து போய்ட்டுருக்காங்க. அப்போ இந்த விவகாரங்களில் எதை சொன்னால் இளைஞர்களை கவரலாம் அப்படின்றத கொண்டு போகிறாங்க. நீட்டு, டெட்டு, அது இதுன்னு. இது எல்லாம் வந்து இந்த ஆன்லைன் மூலிமா திரளுகிற இளைஞர்கள் இதை பெருசாக இருக்கிற வேலையை ஊடகங்களுக்கு பார்த்து கவனிச்சிருவாங்க. நீங்கள் சைனாவுடைய ஆதிக்கமும் இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவில் ஊடகங்களில் ஊடுருவிட்டு இருக்காங்க. சில ஊடகங்களே நடத்துகிறாங்க. அமெரிக்கா சொல்லவே தேவையில்லை, அந்த காலத்தில் இருந்தே உங்களுக்கு ஊடகங்களில் கையில் வச்சுருக்குது ஏஜென்சிகள். அதுன்னு அது இல்லாமல் தலைவர்கள் பல பேர் இருப்பாங்க. அதனால் இது இந்த மாதிரி புதிதாக கலப்பப்பட்டு வருது. அவர் ஏதோ பாகிஸ்தான் போயிட்டு வந்தார், வாங்சுக். ஆமாம், கிளைமேட் கண்டிஷனை பற்றி பேசுகிறதுக்கு போயிட்டு வந்தார்.
இல்லை அதாவது அவர் 2009 வந்து லடாக்கோட சுற்றுச்சூழலில் இருக்கிறவர் அதாவது லடாக்கை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற திட்ட மேற்பான்மையில் அவர் தலைவராக இருந்தார். இப்போ லடாக் முழுவதுமே ரோடு போட்டாச்சு. எந்த பாதையில் எந்த மாதிரியான கிளைமேட்டில் கூட நம்ம ஆர்மி ஈஸியாக போகிற அளவுக்கு ரோடு போட்டாச்சு. இப்போ அது சுற்றுச்சூழல் கெடுதிங்கிறாரு. 2025 சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இவருக்கு வந்த ஃபண்டு என்ன, இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்குது. நீ பெருசாக பேச போகிறேன் ரைட்ண்ணே. இது ஒரு பக்கம் இருக்க. என்னோட இறுதி கேள்வி வந்துண்ணே, இன்றைக்கி விழுப்புரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸு 50 காரோட எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா தாவேக் ஆஃபீஸ்க்கு இல்லை, ராயப்பேட்டைக்கு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சிவி சண்முகம் இருக்காரா இல்லையான்னு தெரில, அவரோட ஆதரவாளர்கள் இப்படி பார்க்குறீங்க. மீண்டும் மீண்டும் ஒரு இடியா அல்லது இது வந்து கடந்து போகிற விஷயம் தானா? அது ஏற்கனவே இல்லைன்றது தான் அவங்க இல்லைன்றதில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா திரும்ப திரும்ப அதிமுக இந்த மாதிரி விஷயங்கள்லேயே அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக சேர்ந்தா என்னன்ற ஒரு கருத்து வைக்கப்படுது 2 சைட்லேயும். 3வது விஷயம், வெளியே போகிறவங்க போகிறாங்க, சுயநலத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் உள்ளே இருக்கிறவர்கள் மனப்பான்மை முழுவதும் திமுக ஆதரவு மனப்பான்மை மாதிரியே பேசுகிறாங்க. விஜய் எதிர்ப்புன்ற ஒரே இதை வச்சுக்கிட்டு திமுக தலைவர்களை ஆதரித்து பேசுகிறதெல்லாம் நடக்குது. திமுக எதிர்ப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட சில பேர் வந்து துணியே வந்து மோசமாக இருக்குது. இது சேர்வார் சேர்த்தியா என்னன்னு தெரியல எனக்கு. இது எல்லாமே சிக்கல். இது திரும்ப திரும்ப சொல்கிறோம், அதிமுக வந்து திமுக கூட கூட்டணி போகுதுன்னு வெளியேறுற கூட்டம் அதிமுக புறக்கணிச்சிட்டு போகுதுன்னா அது சுயநலம். அதிமுக உள்ளே இருந்துக்கிட்டு அதிமுக வழிநடத்துகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் திமுக கூட சேர்ந்தாலும் மதிமுக கதி தான். திமுகவுக்கு அழிவு வராது, ஆனால் அதிமுக அழிஞ்சிரும். திமுகவோட போனால் அழிஞ்சிரும். அப்போ இன்றைக்கி பாஜக அதிமுகவோட கை கோர்த்துட்ருக்குது. அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது அதிமுக என்ன பண்ண போகுது? இது வரைக்கும் அவர்கள் இந்த விவகாரத்தில் வாயே திறக்கலை எதுவுமே. என்டிஏல இருக்கிறோமா இல்லையா, என்ன கதை இதுன்னு. அப்போது 3 பேரும் சேரப்போகிறார்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் முடிவு பண்ணி கொண்டு போனால் தான் கட்சி நல்லாயிருக்கும். வெறுமனே எல்லாமே போகிறவங்க அயோக்கியர்கள். அப்போ அவ்வளோ நாளா இத்தனை வருஷமாக அவனும் கட்சியிலேருந்து உழைச்சிருக்காங்க. அவனை எப்படி அயோக்கியன்வீங்க? இதில் ஒரு புதுசாக அவனுக்கு கிளம்பி போடுறாங்க. நான் அவங்களுக்கு என்னங்க போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்தா துரோகிகளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த துரோகிகள் தான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்து கட்சியை திமுக எதிராக சண்டை போட்டவங்க. நீங்கள் மட்டும்தானா? அவங்க இல்லையா? அப்போது எப்போவாவது ஒரு பிரச்சனைன்னு போகிறாங்கன்னா அது மறப்பம் மன்னிப்பம் பண்ணால் தான் நீங்கள் கட்சி நடத்த முடியும். ஜெயலலிதா ஜே பிரிஞ்சிருந்தப்போ ஜா அணியில் இருந்தவங்க எல்லாத்தையும் ஒன்றா இணைஞ்சப்போ என்ன பழியாக வாங்கினாங்க. ஆரம் வீரப்பெல்லாம் நம்பர் 1ல் இருந்தார். அவர் தான் அக்யூஸ்ட் 1. அவர் தான் வளர்மதி. அவங்கள விட்டுருங்க, அக்யூஸ்ட் 1 இவர் தான். இவர் நெடுஞ்செழியன், பலர் இருந்தாங்க. இது இவர் நம்ம சைதை துரைசாமிலேருந்து எல்லாரையும் கட்சிக்குள்ளே சேர்த்து பதவியெல்லாம் கொடுக்கலையா? அவர் மேயர் ஆனார், அவர் தாண்டி அரசு பதவியை கொடுத்தாங்க, அமைச்சர் மாதிரி பதவியிலே கொடுத்தாங்க. கட்சி பதவியை தாண்டி அமைச்சர் பதவியை கொடுத்துருந்தாங்க, அதிகாரத்திலே பதவி கொடுத்தாங்களே. அதுதான் அதிமுக வளர்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. எப்போ தேவையோ இல்லையோ அப்போ கழட்டி விட்டாங்க. அதுதான் உங்களுக்கு எம்ஜிஆர்லாம் எஸ்டி சோமசுந்தரம் பேசாத பேச்சா? அதனால் நீ இதுவும் நான் பண்ண மாட்டோம், துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, துரோகம் பண்ணவங்க தான் கட்சியும் வளர்த்தவங்க. கட்சியால் அவர்கள் வளர்ந்தார்கள், அவர்களால் கட்சி வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் வெளியில் போகிறாங்க, மறுபடியும் உள்ளே வர்றாங்கன்னா அரவணைச்சிட்டு பார்த்து கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு. ஆனால் இங்கே அவர்கள் பயங்கர எதிரியாக இருக்கிறார்கள், தாவேகா பயங்கர எதிரியாக இருக்குது. ஆனால் திமுக நண்பனாக தெரிகிறது. அதான் பெரிய ஆச்சரியம். நல்லா முதலமைச்சர்கள்னு நீங்கள் ஸ்டாலினையும் கலைஞரையும் சொல்கிறீங்க. கலைஞர்னு பேர் சொன்னாலே கோபம் வர்றவர்கள் ஸ்டாலினையும் கலைஞர்னு சொல்லி கலைஞர் ஸ்டாலின் நல்ல அமைச்சர்ன்றாங்க. அந்த 2 முதலமைச்சர்கள் பண்ணது தான் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அப்போ இது எப்படி இந்த போக்கு? அப்போ யார் தான் அதிமுக காப்பாற்ற போகிறீங்க? ஓடி போகிறவர்களா இல்லை இருப்பவர்களா? அதனால் திரும்ப திரும்ப இது வந்து அதிமுகவை சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து என்றைக்கு இருந்தாலும் சிக்கலில் தான் வந்து நிற்கும். இதை சரி பண்ணலைன்னா என்ன, நீங்கள் கட்சி பொதுச்செயலாளர் இருப்பீங்க, கட்சி இருக்கும், மதிமுக கூட இருக்க. ஆமாம், பேருடைய பொதுச்செயலாளர் இருக்கார், பொதுக்குழு கூடுது, எல்லாமே இருக்குது. ஜனதாதளம்னு ஒரு கட்சி இருந்தது, அது கூட இருந்துச்சு, அதோடைய தலைவர் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. அதுவும் கணக்கு செயல்பாட்டில் பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக ஆலமரமாக இருக்கிற கட்சி இன்றைக்கி திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு தோற்றம் வர என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இழந்துடும். கண்டிப்பாக. மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை கொடுத்தேன்.